ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில உளுந்தங்கஞ்சி செய்றோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் கருப்பு உளுந்தும், அரிசியும் தாங்க வறுத்து எப்போதுமே மாவ நான் அரைச்சு வச்சுக்குவேன். ஒரு உலக்கு கருப்பு உளுந்து, தொளி உளுந்துனா, ஒரு கைப்பிடி அரிசி. அத வறுத்து மிக்ஸியில நல்லா அரைச்சு வச்சுக்குவேன். அத தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இத கரைச்சு வச்சுக்கிறணும். வரைச்சு வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் அத குடுக்கணும். இதுக்கு பசும்பால் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. அதுக்கு நாட்டு சர்க்கரை. பசும்பாலும் தனியா வச்சுக்கிறணும். நான் அந்த கஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரைய போட்டுறணும் நம்ம. நாட்டு சர்க்கரைய போட்டதுக்கு அப்புறமா, நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் இந்த பசும்பால் நான் முன்னாடியே கொஞ்சம் ஊத்திட்டேன். அதனால மறந்துட்டேன் வீடியோ எடுக்க அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு ஊத்துறேன். நல்லா தேவையான அளவுக்கு பசும்பால் ஊத்திக்கிறணும் நம்ம. ஆனா, இந்த கஞ்சி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாரத்துல 2 நாள், 3 நாள் சாப்பிட்டோம்னா, உடம்புல ஹீமோகுளோபினும் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேணும்னா, அவங்க தேவைக்கு ஏத்த மாரி நம்ம தேங்காய் பூவ திருவி கடைசியா போட்டு இறக்கிக்கிறலாங்க. அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி. ஓகே.